அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ருச்சக யோகம். இந்த ருச்சக யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் உங்களுடைய ராசிக்கு ஒரு 40 நாட்களுக்கு அமையப்போகுதுங்க. இந்த அருமையான காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா கடந்த காலங்களில் துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லவர், ஒரு அன்பானவர்கள், அதே நேரத்தில் பாசத்துக்கு நல்லா கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க, சுக்கிரன் அடுத்தவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க, தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசினியர்கள். ஆனால் ஒரு இந்த நல்ல நிலையில் இருந்தாலும் கடந்த காலம் நவகிரகங்கள் இந்த மாற்றங்களால் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையிலிருந்து எப்போ நம்ம மீண்டு வருவோம், வளர்ச்சி அடைவோம், அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதித்து ஜெயிச்சு உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அது ஒரு வளர்ச்சி இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் 1.5 வருட காலம் சஞ்சரிச்சிருந்தது. 7ஆம் இடத்தில் ராகு. குறிப்பாக சொல்லப்போனால் அர்த்த அஷ்டமச்சனி, பஞ்சமச்சனி எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதுனால பலவிதமான இன்னல்கள், பலவிதமான சிக்கல்கள், வேலையில் எடுத்தாலும் பிரச்சனை, அதே மாதிரி நல்லவங்க நம்பினாலும் அங்கேயும் ஏமாற்றங்கள், உறவு பாசம் அன்பு அப்படின்னு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களால் ஏற்பட்டது பெரும் தொந்தரவு, பெரும் ஏமாற்றம், பண இழப்பு, இதெல்லாமே கடந்து வந்துட்டீங்க அப்படிங்கிறத விட தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் தான் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் ருச்சக யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போது இந்த 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மகரத்தில் போய் உச்சநிலை அடையுதுங்க. இந்த உச்சநிலை தான் ருச்சக யோகம். லக்னம் ராசியிலிருந்து 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் அடையும் போது ருச்சக யோகம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அதாவது அந்த ருச்சக யோகம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் மட்டும் இருந்துருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க ஒரு பெரும் செல்வந்தர்களாக வருவாங்க. ஏன்னா பூமிக்கு காரகன் செவ்வாய் பகவான், வீட்டுக்கு காரகன் செவ்வாய் பகவான், ஆயுதம், அதே மாதிரி ஒரு மிலிட்ரி, ஒரு இராணுவத்துறையில் வேலை செய்யணும்னாலும் செவ்வாய் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு காவல்துறையில் சீருடை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும்னாலும் அதாவது செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் இடம் வாங்கணும்னாலும் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும். ஒரு வீடு கட்டணும்னாலும் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும். வீரியம், தைரியம், கோபம், சகோதரத்தன்மை, அதாவது ஆயுதம் ஏந்திய ஆப்ரேஷன், டாக்டர், மெடிக்கல் ஷாப், இது எல்லாத்துக்குமே ஒரு மேன்மை அடையணும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும்னா செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். ஆனால் அந்த காரகத்துவத்துக்கு எல்லாம் சொந்தக்காரர் செவ்வாய் பகவான். அந்த காரகாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சமடையும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட துன்பங்களுக்கும் பட்ட வேதனைக்கும் இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே சமயம் வேலையில் தடுமாற்றங்கள், நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தோம்னா எந்த இடத்துல போய் வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை,
அருமையாக வேலை செய்வீங்க, விட்டு கொடுத்து வேலை செய்வீங்க. அடுத்து உங்களுடைய வேலையை பிடிங்கி நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் வந்து உதவிங்கிற பேரில் நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனால் எல்லாம் செய்தாலும் நல்ல பேர் இல்லை. ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க, அவங்களுடைய கஷ்டத்துக்கு போய் நின்று இருப்பீங்க, நல்லா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை சிக்கலில் சிக்க வச்சுருப்பாங்க. ஒரு பண விஷயத்திலேயோ அல்லது வந்து மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலையோ அடுத்தவங்களால் ஒரு துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைகள் வந்திருக்கும். மென்மேலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நெருக்கடி எப்போ தீரும், எப்போ குறையும்? ஒரு விதத்தில் பார்த்தா வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விதத்தில் ஏதோ ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாததுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி ஒரு பாவம் கஷ்டம் அப்படின்னா அடுத்தவங்க வந்து ஒரு உதவி கேட்குறாங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிட்டு இல்லை சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான்ங்கிறது உங்கள் நீங்கள் வறுமையிலேயே இருந்தாலும் கம்பீரமாக இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு சமுதாயத்தில் நடந்து போனால் கூட அவருக்கு என்ன நல்லா இருக்கிறார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அப்படி ஒரு நிலையில் இருந்து அடுத்தவங்க ஒரு உதவின்னு கேட்கும்போது வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. சில நேரத்தில் பார்த்தோம்னா உங்கள்கிட்ட இல்லைனாலும் கூட ஐயோ ஆபத்துன்னு கேட்குறாங்க, கஷ்டம்னு கேட்குறாங்க, நம்மக்கிட்ட இல்லை இன்னொருத்தர்கிட்ட வாங்கியே அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. கடைசியில் வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வாங்கின பக்கம் என்ன சொல்கிறது, எப்படி பேசுகிறது, நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையிலிருந்து அதாவது கொடுத்தது வருமா, நம்ம வாங்குறத கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் ஸ்தானத்தில் சந்திரன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கௌரவமான தொழில்கள் நீங்கள் பண்ணுவீங்க ஆச்சுங்களா. ஒரு 10 பேர் வச்சு வேலை செய்கிறது, ஒரு 50 பேர் வச்சு வேலை செய்கிறது, 500 பேர் வச்சு வேலை செய்கிறது, பெரிய ஒரு நிர்வாக திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அந்த நிர்வாக திறமையோடு நீங்கள் செயல்படுத்த உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று சொந்தமாக தொழில் பண்ணுவீங்க, இல்லையா ஒரு ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட வேலையை தொழிலேயே கூட ஒரு ஃபேக்ட்ரிலேயே வேலை செஞ்சாலும், ஒரு ஐடி துறையிலேயே வேலை செஞ்சாலும், ஒரு அரசாங்கத்துறையிலேயே வேலை செஞ்சாலும் நீங்கள் ஒரு அடுத்தவங்களை ஒரு வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்கள் வேலையிலையும் கரெக்டாக இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு அதாவது ஆளுமை தன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு நிலையில் இருந்து நம்ம நல்லபடியாக வேலைகள் நம்ம கரெக்டான முறையில் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாலும் அங்கே குறைகள் ஏற்படும். அடுத்தவங்க யாராவது ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு குறை உங்களை அது பாதிக்கப்பட வைக்கும். அதனால் அடுத்தவங்க செய்த தவறுகளுக்கு நாம் ஒரு அதாவது ஒரு குற்றத்தை ஏற்றக்கூடிய ஒரு நிலை. அதனால் ஒரு பேருக்கு ஒரு களங்கம் இல்லையோ, வேலையில் வந்து இந்த வேலையே வந்து நமக்கு இந்த இடத்துல வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலை, இது எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களாலேயே உங்களுக்கு அந்த வேலைக்கே ஒரு உழ வச்ச மாதிரி ஒரு வேலையில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வேணும்னு திட்டம் போட்டு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இதிலிருந்து எப்போ மீண்டு வருவோம், நமக்கு எல்லாமே சரியாகுமா, இல்லை வேலை ஏதாவது வேறு வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு சரியான முறையில் அமைச்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு சுகஸ்தானம், 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், ஒரு வீடு, அதே மாதிரி ஒரு இடம் வாங்கக்கூடியது, அதே மாதிரி வந்து ஒரு இடமே இருக்குதுன்னா அது விற்றுட்டு நம்ம புதுசாக ஒன்று நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வாங்கலாம் அப்படின்னா அதில் பண்ண முடியாமல் இது வரைக்கும் இருந்த ஒரு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரிப்படுத்துறது. நம்ம கடந்த காலம் நம்மளுடைய கற்பனைகள் எத்தனையோ சம்பாரித்தோம், எத்தனையோ பணம் சம்பாரித்தோம், ஆனால் தேவையானது நம்ம ஒன்று நினச்ச மாதிரி ஒன்று வீடு அமைக்க முடியல, இல்லை ஒரு இடம் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து முயற்சிகள் எடுத்து தடைகள் வந்துட்டு இருந்தது. அந்த நிலையிலிருந்து இப்போ நம்ம ஒன்று உருவாக்கலாம், பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாமலே போயிடுச்சு, நம்மளால ஒன்று பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுத்து இருந்த கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு நாம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு வீடு கட்டுறது இதெல்லாமே இப்போ செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு
பழைய வீடு ஒரு வீடே இருக்குது, கொஞ்சம் கட்டி பண்ணுங்க, ஒரு பாதி முக்கால்வாசி வந்தது, அதுக்கு மேலே கட்ட முடியல, பணம் இருந்தால் வேலை செய்ய முடியல, வேலை ஆரம்பித்தாலே ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகிடுது, தடையாயிருது, முழுசாக கட்டி முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தோன்னா திருமணம் ஆகாத பிரச்சனைகள், திருமணம் தடை, 30 வயசு ஆச்சு, 32 ஆச்சு, 33 ஆச்சு, எல்லா பொண்ணும் பார்த்தோம், எல்லாம் நெருங்கி வந்தது, கடைசி நேரத்தில் தடையாகி போச்சுங்க, பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்குது, அந்த இடத்துல குரு பகவான் இப்போ உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த குரு பகவான் இருப்பதனால, செவ்வாய் 4ஆம் பார்வை உச்ச நிலையில் இருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் முயற்சிகள் எடுத்திங்கன்னா திருமண பாக்கியம் கைகூடி வரும். சில பேருக்கு பார்த்தோம்னாங்க கல்யாணம் பண்ணிப்போம், எப்படியோ கஷ்டப்பட்டு நல்லா பிடிச்ச மாதிரி சிறப்பாக அற்புதமாக அருமையான இடத்துல திருமணம் நடந்தது, இன்றைக்கி பார்த்தா கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒருத்தருக்கு புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது, தேவையில்லாமல் சங்கடங்கள் வருது, சலிப்புகள் வருது. சில பேர் பார்த்தோம்னா இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறோம், சேர முடியுமா, சேர்ந்து வாழ முடியுமா, இல்லை இது போலீஸ் கோர்ட்டு கச்சேரி வரைக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் இருக்கிறதுனால பேசி முடிவெடுங்க, பெரியவங்களை வச்சு பேசுங்க, அன்பான முறையில் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இந்த 40 நாட்கள் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது, இந்த 40 நாள் மட்டும் இல்லை, இந்த டயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தொடர் காலகட்டங்கள் வளர்ச்சியான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்குங்க. சில பேருக்கு பார்த்தோம்னா அதாவது சொத்து பிரச்சனைங்க தீரவே மாட்டேங்குது, கொஞ்சம் இடம் இருக்குது, அது பங்கும் பங்காளிகளில் பிரச்சனையாகவே இருக்குது, இல்லையே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, இது விற்கவே முடிய மாட்டேங்குது, எல்லாமே வர்றாங்க பார்க்குறாங்க ஓகேங்கிறாங்க, கடைசிக்கு பார்த்தோம்னா அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் பிரேக் ஆகி போச்சு, நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பூமி சம்மந்தப்பட்டது, ஏன்னா செவ்வாய் காரகனுங்கிறது பூமி, இடம், அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டது, ஆயுதம் சப்ளைஸ் பண்ணுறது, அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்பு, அடுத்தது ஆயுதம் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, மருத்துவம், இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் எடுத்திங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சில பேருக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது, ஏன்னா உங்களுக்கு 1ஆம் இடத்துல கேது, இந்த 1.5 வருஷ காலம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், இல்லையோ குடும்பத்தில் பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள், ஹாஸ்பிட்டல் மாதம் கண்ட ஏதாவது ஒரு செலவுகள் பண்ணுற மாதிரியே வந்திருக்கும். அந்த மாதிரி செலவுகள் எல்லாமே இனிமேல் குறையும். ஒரு மருத்துவ சார்ந்த விஷயங்கள் இப்போ போய் வைத்தியம் பார்த்திங்கன்னா தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பஞ்சம சனி நடந்தாலும் 5ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதனால உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் வீடு கட்டுறது, கட்டடங்கள் கட்டுறது, வீடு பூமி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது இந்த நேரம் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க, சக்ஸஸ்ங்கிற ஒரு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இந்த ருட்சக யோகம் மென்மேலும் ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. அயல்நாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள், அதே மாதிரி அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாமே கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணிங்கன்னா சாதகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இது படிக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் படிப்பு ரொம்ப டல்லாக இருந்தது, குழந்தைங்களுக்கு பார்த்துட்டோம்னா நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் இருந்து டல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் எடுங்க. பெற்றவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கல்வி பலம் அற்புதமாக ஏற்படி நடக்கும் அப்படிங்கிறது இந்த ருட்சக யோகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதே சமயம் இப்போ நான் உங்களுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் முழுமையாக அப்படியே உங்களுக்கு 100% நடக்குமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதே மாதிரி எந்தெந்த யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்தினால போதுங்க. ஜாதகம் போட்டு அருமையாக பொறுப்பாக உங்களுக்கு எதிர்காலம், கடந்த காலம் எப்படி இருந்தது, இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எந்த மாதிரி தொழில் பண்ணலாம், எந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம், இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொண்டா உங்களுக்கு மேன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக பலன் இருந்தாங்க அது கரெக்டாக வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், முழுமையாக பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம்.